வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குபேரன் சாஸ்தாவை உபாசனை பண்ண மந்திரம். அல்லாட்டி குபேரன் சாஸ்தாவை உபாசனை பண்ணுறதுக்கு குபேரனோட நீங்கள் நினைக்கிற மாதிரி குபேரன் ஒரு பணக்காரன், எதுவும் லைக் வயர் குடவண்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பிக்சரில் எல்லாம் பார்த்துருக்கோங்க. பணம் கொட்டு ஆக்சுவலி குபேரன் ஒரு ரிஷியாகும். ஒரு ரிஷி காசை அக்கௌண்டன்னு சொல்லும். அதாவது சிவபெருமாள் விஷ்ணு பெருமாளும் ஃபினான்ஷியல் சைடு அளக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்டண்ட்டை வச்சுருந்தது. அந்த அக்கௌண்டண்ட்டோட பேராக்கும் குபேரன். அந்த குபேரன் உபாசனை பண்ணுற சாஸ்தாவோட மந்திரமாக்கும் நான் அடுத்ததாக சொல்ல போகிறது. குபேரன் உபாசனை பண்ணுற சாஸ்தாவை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக குபேரனோட கடாட்சம் கிடைக்கும். அதாவது உங்களோட சம்பத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அப்போ சம்பத்தில் மாற்றம் வந்துன்னா வாழ்க்கையிலே நிறைய மாற்றம் வரும். எதாக இருந்தாலும் அளந்து எடுத்து சரி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அளவோடு வாழலாம் இந்த பூமியில். அந்த அளவோடு வாழறதுக்கு தான் குபேரன் இந்த அளவுகோல் வச்சிருக்கிறது. குபேரனோட அளவுகோல் எப்போ ராங் ஆகி போனதோ அப்போ அதுக்கு ஒரு பாடம் கொடுத்ததாக்கும் பிள்ளையார்னு சொல்கிற பகவான் கணபதி அதுக்கு ஒரு பாடம் கொடுத்தது. இது இனி ஜாஸ்தி சொன்னாலும் உங்களோட மண்டையில் ஏறாத்த நிறைய பேர் இது வீடியோ பார்க்குற வேண்டும். அதனால் அந்த விஷயங்களை இது நிறைய பேருக்கு இது தெரியணும்னு ஆசை இருக்கும். எதனால இந்த மந்திரம் யார், எந்த மந்திரம் டெவலப் பண்ணது, எந்த ரிஷி டெவலப் பண்ண, இதெல்லாம் தெரியறதுக்கு ஆசையுள்ள நிறைய பேருங்க எனக்கு மெசேஜ் போடுறது உண்டு, கூப்பிட்டு கேட்குறது உண்டு. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் இது சொல்கிறது. ரக்ன மகாரக்னதாராய ஸ்வாஹா, இவ்வளோதான் மந்திரம். ரக்ன மகாரக்னதாராய ஸ்வாஹா. இது ரக்னம்னா டைமண்ட் ஏ பிக் டைமண்ட் தராய, அதாவது வியரிங் ஏ பிக் டைமண்ட், அந்த வியர் பண்ணுற ஆளை நான் கூப்பிடுறேன். ரக்ன மகாரக்னதாராய ஸ்வாஹா. இன்னும் இதோட இன்னொரு மீனிங், ரக்னம் தாரையாக ஒழுக்கிறவன், அதாவது நெய். ரக்னம்னா நெய்யை தாரையாக ஒழுக்கிற அந்த கடவுளை நான் கும்பிடுறேன். குபேர சாஸ்த மந்திரம் ரக்ன மகாரக்னதாராய ஸ்வாஹா. இதாகும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.